மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சுஷீலா. நான் 2 வருஷமா இந்த தியானத்துல இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட்டு எனக்கு தியானம் செய்யும்போது, கொஞ்ச நாள் கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இப்படி பண்ணிட்டுருந்தேன். காலையில 1/2 அன் ஹவர், சாயங்காலம் நைட்டு. அப்புறம் நம்ம வேணி மேடம் குரூப்ல 2 டூ 3 சேர்ந்தேன். அது 1 ஹவர் பண்ணுவேன். நைட் அப்படியே கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ண பண்ண எனக்குள்ள ஒரு பயம் ரொம்ப முன்ன பயந்துட்டு இருப்பேன். அந்த பயம் கொஞ்சம் தியானம் பண்ண பண்ண அ பயங்கிறது விட்டு போச்சு. அதே டைம்ல நெறைய சத்சங்கம், புக் ரீடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புக் ரீடிங் பண்ணும்போது நமக்கு நம்ம ஒரு ஆன்மா தான். இந்த ஆனாபானாசதி தியானம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்னன்னா, மூச்ச கவனிக்கிறதுனால, நமக்கு எல்லா விதமான நோய்களும் நம்ம விட்டு போயிருது. முதல்ல எனக்கு இதுல சேரும்பொழுது, ரைட் சைடு இடுப்புக்கு மேல ரொம்ப வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அத பொருட்படுத்தாம செய்யுங்க, சரியா போயிடும் அப்படின்னு வேணி மாஸ்டர், மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதன் பிரகாரம் நானும் அத பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல எனக்கு அந்த பெயினே இல்லாம போயிருச்சு. அப்புறம் அது மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு, தவறாம எனக்கு எந்த டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் இந்த ஆனாபானாசதி தியானத்த செஞ்சுக்கிட்டு மூச்ச கவனிக்கிறது. மூச்சு தான் நம்ம குரு. நம்ம ஒரு ஆன்மாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்ன பேசுறதெல்லாம் கூட நமக்கு மாறிருச்சு இந்த தியானத்துக்கு வந்த பிறகு. வாக்ஷேத்திரமெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம எந்த ஒரு இதுலயுமே அதிகமா பேசக்கூடாது. பேசுனாலும் கரெக்ட்டா பேசணும். வீட்ல இருக்கிறவங்கள என்ன பரவால்ல இந்த தியானம் சேர்ந்ததுல இருந்து உங்ககிட்ட நெறைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு, என்னுடைய மருமகள் எல்லாம் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் மாறுதல் எனக்குள்ள. முன்ன ஏதாவது ஒரு வேலை செய்றோம்னு வைங்க சமையல. அப்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ! நான் தான் செய்யணும் அப்படின்னு அந்த முணுமுணுத்துட்டுலாம் இருப்போம். இப்ப அத ரொம்ப சந்தோஷமா ஏத்துட்டு செய்யறேன். கஷ்டமாவே நான் நினைக்கிறதில்ல. நம்மளால முடிஞ்ச அளவு வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனசு எனக்குள்ள வந்துச்சு. இந்த தியானத்தினால தான் வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்லப்போனா 40, 41 நாள் முதல்ல ஐயப்பா பெண்டி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 69 சேலஞ்ச் அவரது அட்டெண்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ண பண்ண நமக்குள்ள நம்ம அறியாமயே நல்ல சேஞ்சஸ் அதாவது ஆர்ட்ல கொஞ்சம் வரையறதெல்லாம் முன்ன மறந்ததெல்லாம் இப்ப நல்லா ஞாபகப்படுத்திட்டு நெறைய ஆர்ட்ஸ் எல்லாம் அதுல பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்னு என் பொண்ணு தான் இந்த பிஎம்சில என்ன சேர்த்து விட்டது. அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களும் விடாம கிளாஸஸ் எடுத்து, எனக்கு ஒரு புக்கே பிரசன்ட் பண்ணி, அந்த புக்க படிச்சு சொல்லியே ஆகணும் கிளாஸ்ல அப்படின்னு சொன்னதுனால, ராபின் ஷர்மானுடைய பொக்கிஷத்தை விற்ற துறவிங்கிறது எவ்ரி டியூஸ்டேவும், ஃப்ரைடேவும் எனக்கு டைம் குடுத்திருந்தாங்க. அதையும் சொல்ல ஆரம்பிச்சேன். அத சொல்ல ஆரம்பிக்க எனக்குள்ள இருந்த அந்த பயம் முதல்ல இது மாதிரி பேசுறதுக்கே பயந்துக்குவேன். ஃபர்ஸ்ட்டு டைமு மேடம் இந்த குரூப்ல வீடியோல நான் பேசுனது தியானத்தினால் நமக்கு ஏற்படும் பயன்கள் பத்தி பேச சொன்னாங்க. அத பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் தயக்கத்தோட நல்லா தான் அப்புறம் கடைசியா பரவால்ல, இன்னும் கொஞ்சம் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி இப்படியே பேச ஆரம்பிச்சேன். ஆனா, போன வாரம் அந்த வாக்ஷேத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். அது பேசும்போது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ கொஞ்சம் முடிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாரும் கேட்டுருக்கீங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லப்போனா, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இப்ப லாஸ்ட் மந்த்து நானு தப்பிச்சது தான் சொல்லணும். அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. நாங்க கோவிலுக்கு போகும்போது, எஸ்கலேட்டர்ல ஏறும்போது கீழ விழுந்துட்டேன். அப்போ லாஸ்ட் மந்த் அவ்வளவுதான்னு நான் நெனச்சேன். பட் ஒரு இடத்துல கூட அடிபடாம அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருந்து, ஒரு பையன் திடீர்னு எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணி என்ன காப்பாத்துனாரு. இதெல்லாம் நான் 41 டேஸ் என் பொண்ணு அப்ப அந்த தியான கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல 20 நாள் முடிஞ்சிருந்துச்சு. அப்ப இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடக்கும்போது.
அதனால நான் நெனச்சேன், எனக்கு வந்து நிச்சயமா இதுல ஒரு பெரிய நம்பிக்கை. நமக்கு வந்து எப்படியாவது ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருப்பாங்க நம்மள. ஏன்னா நம்ம 40 டேஸ்ல நம்ம இத விடாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆ அதனால தான் நம்ம ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு இது கூட இல்லாம, கீறல் கூட இல்லாம, சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டேன். அந்த கையில இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அமுத்தி உட்கார்ந்ததுல, கால்ல மடக்கவே முடியாது என்னால. எப்படி ஒரு கால் மடக்கி நீட்டி உட்கார்ந்திருந்தேன். அத வேணி மாஸ்டர் கிட்ட மட்டும் தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப மேடம் சொன்னங்காட்டி, இதிலிருந்து நான் தப்பிச்சதுக்கு காரணம் வந்து, நான் விடாம அந்த தியானத்துல இருந்தது தான்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அத சொல்லிக்க விரும்புறேன் மாஸ்டர். அவ்வளவுதான் மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இவ்ளோ அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. நீங்க ஷேரே பண்ணல இவ்வளோ நாளு. இல்ல மேடம். நான் அன்னைக்கு மட்டும் வந்து இவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். ம். கிளாஸ்ல சொல்ல தனியா ஃபோன் பண்ணி, ம். இல்ல நீங்க வந்து செஞ்சதுக்கு காரணம் அந்த 40 நாள் வந்து நீங்க அந்த தியானத்துல இருந்ததோட, இதோட போயிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு காப்பாத்த ம். முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அத சரி அன்னைக்கே ஆக்சுவலி வந்து நம்ம வந்து உங்ககிட்ட ம். தியானம் செய்றோம் அப்படின்னாலே நம்ம வந்து கனெக்ட் ஆயிடுறோம். எப்ப நம்ம தியானம் செய்றோம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சோ, அப்பவே நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து மாஸ்டர்ஸ் நம்மள பார்த்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நமக்கு எது நடந்தாலும், அவங்க வந்து கையில தாங்கி நம்மள வந்து காப்பாத்துவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. எஸ் மாஸ்டர். நம்ம இங்க சின்சியரா நம்ம இருக்கோம். நம்ம வந்து சின்சியரா மெடிடேஷன் பண்றோம், மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு நொடியும் நம்மள காப்பாத்துவாங்க. நமக்கு பல பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே தானா நடக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. சூப்பர், சூப்பர். ஒரு மரண கிரேட் பயம்னே எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லணும். அப்படி விழுந்தோனே ரொம்ப அப்படியே நடுங்கி, அத ம். நிறுத்தி அவங்க வெளிய கூப்பிட்டு வரும்போது ஃபுல்லா கை காலெல்லாம் அப்படியே நடுங்கிட்டு, என்னாச்சு? ஏதாச்சுன்னே எனக்கு தெரியல. ஒரு ம். மேட்டர் ஆஃப் ஒரு 15 மினிட் அத விழுந்த உடனே எல்லாம் பண்ணி வந்துட்டோம் வெளிய. அது ட்ரெயினுக்காக போய்க்கிட்டு இருக்கையில, எக்மோர் ஸ்டேஷன்ல ஏறும்போது அப்படி இது ஆயிடுச்சு. உங்களுக்கு மறுஜன்மம் மேடம். அதான் நெனைக்கிறேங்க மேடம். எனக்கு என்னன்னு அதே தான் சொன்னாங்க. ம். வேணி உங்களுக்கு நீங்க கடந்த ஜென்மத்த வந்து முடிச்சுட்டீங்க. இப்ப அடுத்த பிறவி வந்து இதுலயே வந்து கன்டின்யூ ஆகுது. இன்னொரு உடல் தேவையில்ல நமக்கு. ஸோ இது எல்லாமே மிராக்கிள்ஸ் வந்து இப்படி தியானம் வந்து குடுக்கும். அந்த மாரி மிராக்கிள் தான் நமக்கு பத்ரி சாருக்கு கூட நடந்தது. அந்த மிராக்கிள் இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க சொன்ன மாரி தான். அவங்களோட பத்ரி சாரோட வேன் வந்து உருண்டு 3 வாட்டி உருண்டுச்சாம். உருண்டு உருண்டு கீழ விழுந்திருக்கு. அவருக்கு ஒரு ஸ்க்ராட்ச், ஒரு அடி எதுவும் இல்ல. அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு. ஸோ அன்கான்ஷியஸ் ஆயிட்டு கண்ண எப்ப திறந்தாரோ அப்பவே வந்து அவங்களுக்கு புத்தாவோட கான்ஷியஸ் வந்து இதாயிடுச்சு. சேனலிங் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுலேருந்து இன்னும் பயங்கரமா வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்றது. இப்படி இப்போ நீங்க இந்த அன்கான்ஷியஸ் ஆயிட்டு இந்த மறுபிறவி அப்படின்றதும் உங்களுக்கு கூட ஏதாவது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ கான்ஷியஸ் ஹையர் கான்ஷியஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதும் நமக்குள்ள வரத்துக்கும் அதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு இது தேவை. அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல ஃபுல் இந்த விழிப்புல இருக்கோம் இல்லையா, இந்த விழிப்புல இருக்கும்போது அவங்க நமக்குள்ள வர முடியாது. ஸோ அந்த நீங்க எப்போ அந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, நம்ம அன்கான்ஷியஸ் நீங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றும் தெரியல, அந்த ஒன்றும் தெரியாத நிலையில தான் அவங்க வந்து நமக்குள்ள வருவாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி அவங்க வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க. உங்களை காப்பாத்துறதுனோட இங்க உங்க பர்பஸை வந்து உங்களுக்கு இனிமே வந்து தெரிய வைப்பாங்க. ஸோ அந்த பர்பஸை வந்து ஃபாலோ ஆகுங்க. இன்ட்யூஷனோட கனெக்டடா இருங்க. எப்பவுமே வந்து நீங்க என்ன வேலை செஞ்சாலும் இன்ட்யூஷனோட கனெக்ஷன்ல இருங்க. ஃபேமிலி நான் இது செய்யணும், அது செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், இந்த மாதிரி எந்த நினைப்பு வச்சுக்காதீங்க. எப்பவுமே உங்க ஆழ் மனசோட கனெக்ஷன்ல இருங்க. உங்க பர்பஸ் வந்து இனிமே என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதான் என் டாக்டர் சொன்னாங்க, விழிப்புணர்வு நீங்க எப்பவுமே எத எடுத்தாலும் கொஞ்சம் இதா பண்ணிடுவீங்கம்மா. அந்த விழிப்புணர்வுக்காகவும், நீங்க செஞ்ச அந்த பழைய தர்மமும் சேர்ந்து தான் நம்ம இதுல வந்து உங்கள காப்பாத்தியிருக்குது. இனிமேல் எந்த ஒரு வேலை செஞ்சாலும்,
அதுல விழிப்புணர்வே இருக்காது எனக்கு. வேக வேகமா அத முடிக்கணும்னு தான் பாக்குவேன். அந்த மாதிரி இல்லாம, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குது. கொஞ்சம் நீங்க கால் வந்து எங்க சிங்கப்பூர் எல்லாம் போனப்ப, அங்க வந்தப்பல்லாம் அப்படி நடந்துட்டு இருந்தீங்க. இப்ப வந்து நீங்க அந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களையே வந்து கொஞ்சம் கூட கவனிச்சுக்காம இருக்கிறீங்க. இது இனிமேல் ஒரு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மேடம். விழிப்புணர்வு வருது, அதுவும் அதுவும் இருக்கு. அண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு இனிமே நீங்க அதான் ஆள் மனசோட இருங்க. உங்க பர்பஸ் வந்து கரெக்டா இனிமே உங்களுக்கு புரியும் நல்லா. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. விஜயால யார் இருக்கீங்க? பேசுங்க. முருகேஷன் சார் பேசுங்க. மாஸ்டர்ஸ் இருக்கிறது 2 பேரு பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வீடியோல வர முடியுமா? வீடியோலங்களா? பாருங்க, உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். எஸ், சொல்லுங்க சார். வணக்கம் மாஸ்டர். நான் இங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இங்க கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது என்னால. ஒரு 3-4 மணி நேரம் கொஞ்சம் உட்கார்றேன். அதுல கொஞ்சம் எனக்கு என்னன்னா, இப்போ மெடிடேஷன் நம்ம உட்காரும் போது டக்குன்னு உடனே அந்த இந்த இது வந்துடுது, எனர்ஜி உள்ள வர்றது சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் கண்டினியூவா இப்போ வருது. அது கொஞ்சம் இப்போ நான் ஃபீல் பண்ண முடியுது மாஸ்டர் இப்போ. வெரி நைஸ். அதான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஏற்பட்டது. அப்புறம் நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கணும். எது இருந்தாலும் நம்ம வந்து ஃபியூச்சரை பத்தியோ இல்ல பாஸ்ட திங்க் பண்ணிக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது கொஞ்சம் நல்லா புரியுது. நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதான் எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எஸ் எஸ். இதெல்லாம் ரியலைசேஷன் ஆக ஆக உங்க கான்ஷியஸ் வந்து இன்னும் பெருகுது. அப்படின்னா நீங்க உங்க ஞானமும் பெருகுது. ஆமா மாஸ்டர். சோ அந்த ஞானம் பெருக, கான்ஷியஸ் பெருகும் போது இன்னும் பல விஷயங்கள் நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. சோ வாழ்க்கை என்பது வெறும் நம்ம வந்து ஃபேமிலிய பாத்துக்கிறதும் சம்பாதிக்கிறதும் மட்டும் கிடையாது. அது வந்து இந்த வாழ்க்கையோட ஒரு பகுதி. அதுவே வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையில அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யற விஷயங்கள் தான் முக்கியம். ஏன்னா இந்த பிறவியில நம்ம வந்து இங்க பிறவி எடுக்கும் போது ஒரு சில ப்ராமிசஸ் நம்ம பண்ணிட்டு வரோம். நான் இந்த பிறவியில ஆன்ம நிலைய வந்து எவ்வளவு கடந்து போவேன், அவ்வளவு கடந்து போவேன் அப்படின்னு வந்து நம்ம வரோம். ஆனா அது எல்லாம் மறந்துட்டு நம்ம இந்த பௌதிக வாழ்க்கைக்கே வந்து நாம அர்ப்பணிச்சுக்கிறோம். சோ இப்ப தியானத்துல வந்த அப்புறம் தான் எல்லாருக்குமே இந்த உணர்வு அப்படின்றது வருது. இந்த தியானம் கிடைக்காதவங்களுக்கு வராங்க, பிறக்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்க லைஃப் முடிச்சுடுறாங்க. லைஃப் முடிச்ச பிறகுதான், ஐயோ நான் பர்பஸ் எந்த பர்பஸ்க்காக வந்தேன், ஆனா என்ன பண்ணேன் அப்படின்றது அப்ப அவங்களுக்கு புரியும். சோ அதனால நம்ம எல்லாருக்குமே இந்த தியானம், இந்த ஞானம் எல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த பிஎஸ்எஸ்எம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப கிரேட் அது. சோ we are masters. நம்ம மாஸ்டர்ஸா. மத்த ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறவங்க டிபெண்டன்சில தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நல்ல பாதை கிடைச்சும் அவங்க டிபெண்டன்சில தங்கிடுறாங்க. சோ எப்போ டிபெண்டன்சில இருந்தாலும் growth அப்படின்றது ஒரு பர்டிகுலர் லிமிட்ல தான் இருக்கும். நம்ம எப்போ மாஸ்டரா நம்ம வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து ஃப்ரீடமோட இருக்கோமோ அப்ப நம்ம growth வந்து நல்லா இருக்கும். வெரி நைஸ் சார், வெரி நைஸ். இதுக்கு இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். சோ நீங்க பேசும்போது தான் நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல முடியும். அதனால வந்தவங்க எல்லாரும் பேசணும். ஓகே மிஸ், ஓகே மிஸ். தேங்க்யூ சார். ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல மாஸ்டர். இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர். இப்போ அது கொஞ்சம் அந்த எனர்ஜி வந்துட்டே இருக்கு. இல்ல மாஸ்டர், நான் இங்க கனடால இருக்கேன். நான் சொல்லிருந்தேன் மாஸ்டர். சன்னோட வீட்டுக்கு வந்திருந்தேன்.
அதனால தான் வர முடியல மாஸ்டர். இல்லைன்னா வந்திருக்கலாம். ஓகே சார். அதை மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த எனர்ஜி வரும்போது சில நேரம் அப்படியே பிரைட்டா ஒரு வெளிச்சம் வருது, அப்படியே லைட் போட்ட மாதிரி திடீர்னு. அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டே இருக்குது. அது ஒரு இதுதானே மாஸ்டர், நல்லது மாஸ்டர். ஸோ அந்த வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்தை நல்ல ஹாப்பியா வந்து அதுக்குள்ள இம்மர்ஸ் ஆயிடுங்க. அதுக்குள்ள அது ஒன்னா இணைஞ்சிடுங்க. அதுக்குள்ள ஒளி ஓகே மாஸ்டர். அப்படின்றது ஞானம். ஓகே மாஸ்டர். ஞானம்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், கான்சியஸ்ன்னு சொல்லலாம், பல விதமா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒளியோட ஐக்கியமாகறதுக்கு பாருங்க. அந்த ஒளியை மட்டும் பாருங்க, என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணாம அந்த ஓகே ஒளியை பார்த்து அதுலயே இருங்க. சரிங்க மாஸ்டர், சரிங்க மாஸ்டர். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஒளி வந்து நம்மள டிராவல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். ஓ சரிங்க மாஸ்டர். அந்த ஒளியில நீங்க அதோட சேர்ந்துருங்க, அவ்வளவுதான். ஓகே மாஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. விஜயா மேடம் பேச போறீங்களா? அவங்க இருக்காங்களா? சுஷீலா மேடம், வேற என்ன உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வாட்டி சுவாத்தியாய கூட சொல்லிட்டீங்க, அழகா. ரொம்ப நாள் கேட்டு கேட்டு போன வாரம் அதுவும் சொல்லிட்டீங்க. வெரி நைஸ். அது சரியா சொல்ல முடியல. அப்போ உடம்பு ரொம்ப முடியாம இருந்துச்சு, அதனால சரியா சொல்ல முடியல மேம். எனக்கு அது ஒரு கஷ்டமா தான் இருக்குது. நீங்க நல்லாதான் சொன்னீங்க. நான் நல்லா சொல்லலன்னு நினைக்காதீங்க, நல்லா சொன்னீங்க நீங்க. எந்த ஒரு இதுவும் இல்ல, நல்லா எல்லாமே கவர் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு இது படிச்சுட்டு இருந்தோமே, வேற சங்கல்ப. லாஸ்ட் வீக் என்ன படிச்சோம்? யாரோ ஏதோ ஷேர் பண்ணாங்களே குரூப்ல. இதுக்குதான் நம்ம இந்த 18 கொள்கைகள் நம்ம முடிச்சோம்னே தான் நம்ம இது ஆரம்பிச்சோம். அது முடிச்சிட்டோம். ஆமா, அதுதான் 18 கொள்கைகள் தான் எல்லாரும் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் சங்கல்ப சக்தி அது சொன்னேன். அதுக்கப்புறமா வேற என்ன சொன்னோம்? நாளைக்குதான் சங்கல்ப சக்தி. இந்த வாக்ஷேத்திரம் தான் போன வாரம் நான் சொன்னது. ஒரு பிடிஎஃப் ஒண்ணு ஷேர் பண்ணிருந்தோமே, துளசி தளம். துளசி தளமா? கரெக்ட். துளசி தளம் இப்ப வந்து பத்தி கேட்டிருந்தீங்க போல. புத்தா பத்தி நமக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு துளசி தளம் நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்காங்க புக்கு. அந்த புக்கு பார்த்து படிச்சுக்கோங்க. சரி. ஸோ இப்போ வந்து துளசி தளம் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டோம். ஸோ எல்லாருமே துளசி தளம் படிங்க. எப்போ யார் எது படிச்சாலும் உங்களுக்கு டவுட் வரும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க. நான் எப்போ பார்க்குறேனோ நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே. அண்ட் கௌதம புத்தா வீடியோ இருக்கு. அந்த வீடியோ வந்து யாராச்சும் எழுதினது வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிட்டு அப்புறமா கௌதம புத்தா கூட படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் இது கூட நம்ம வந்து படிக்கணும். அதெல்லாம் கூட ஆக்சுவலி அப்போ தீபோ பவான் அப்படின்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா என்னோட சேனல்ல. அது எல்லாமே பத்ரி சாரோட டாபிக்ஸ் தான். அந்த டாபிக்ஸ் எல்லாரும் டைம் இருக்கிறப்ப கேளுங்க. என்னோட சேனல் லிங்க் இருக்கா மேடம் உங்ககிட்ட? சரி, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அந்த லிங்க்ல போயிட்டு பாத்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஹலோ மாஸ்டர், அது ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல தான வருது மாஸ்டர்? ஆமா, அதுல ஷேர் பண்றேன். ஓகே மாஸ்டர். ஓகே. நான் புக்ஸ் ஏதாவது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் முடியாம இருக்கேன். நான் அந்த யூடியூப்ல தான் எல்லாத்தையும் நான் யூடியூபே கேளுங்க சார். நீங்க அதான் கேட்டுட்டு இருக்கேன் மாஸ்டர். அதான் பார்த்துட்டு இருக்கேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார். யூடியூப்ல நான் இதோட லிங்கே சேனலோட லிங்கே ஷேர் பண்றேன்.
அந்த லிங்க்ல போயிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். நமக்கு இப்போ வேணி மேடம் போடுற ரெக்கார்டிங்ஸ் கூட அதுல வந்து உங்களுக்கு இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி ரெக்கார்டிங்ஸ், குரு சாங்கத்தியம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல. நீங்க போன வாட்டி கிளாஸ்ல இது சுவாத்தியாயம் சொன்னீங்க இல்லையா, அதோட ரெக்கார்டிங் கூட இருக்கும். நீங்க அது கூட பார்க்கலாம். அது பாருங்க. நீங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ உங்க கிளாஸ் நீங்க ஷேர் பண்ணல போல இருக்கு, அது எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறமா. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். என் பண்ணிடுறேன்.